மத்திபாளையம் பகுதியில் ஸ்ரீ வாராகியம்மன் கோவில் உள்ளது. என் பீடாதிபதியாக ராஜேந்திர சுவாமிகள் உள்ளார். இங்கே தீராத எல்லா வியாதிகளுக்கும் தீர்வு கிடைக்கும். எனவே அவருடன் ஒரு சின்ன நிகழ்காணல் உங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த கோவில் பற்றி உங்களுக்கு. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவை வராகி ராஜேந்திரன். இங்கே ஸ்ரீ மகா சொர்ண வராகியம்மன் ஆலயம் உள்ளது. மத்திபாளையம் அருகில் சிஎஸ் ரெசார்ட் அருகில் உள்ளது. இங்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு விளக்கு போட்டு வந்தால், பஞ்சமி நாளில் வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டு வந்தால் உங்களுக்கு குழந்தை செல்வம் மடியில் தவழும். அதேபோல் திருமண தடை அகல இங்கே திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோயிலில் 108 மஞ்சக்கிழங்கு மாலை அம்மாவுக்கு சாத்தி வந்தால், பஞ்சமி அன்று மற்ற நாள் வெள்ளி அன்று சாத்தி வந்தால் உங்களுக்கு திருமண பாக்கியம் கூடிய விரைவில் நடைபெறும். இதே மாதிரி இங்கே இந்த 3 பத்திரிக்கை இந்த மாதத்தில் வந்திருக்கு. எங்களுக்கு நேற்று கூட ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அதில் 7 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, 3 வருஷம் குழந்தை இல்லாதவங்க இங்கே குழந்தை பாக்கியம் பெற்று போயிருக்காங்க. இந்த பகுதியில் இருந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அம்மா இந்த பகுதியில் இருந்ததுக்கு எங்கள் உடம்புல இறங்கி நாங்கள் இந்த இடத்துல கோயில் கட்டுறோம்னு ஆசைப்படலை. எங்களுக்கு புஞ்சை புளியம்பேட்டில் இந்த கோயில் அமைப்பதற்கு இடம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது பிறகு தற்செயலாக இந்த ரெசார்ட்டுக்கு வரும்போது அம்மா என் மேலே இறங்கி இந்த இடத்துல தான் எனக்கு கோயிலை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மேலே இறங்கி
இறங்கி வந்து சொன்ன பிறகு தான் இந்த அம்மாவே இறங்கி சொன்னவர்கள் தான் அந்த இடத்த நாங்கள் வேணாம் நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல கோயில் கட்டியிருக்கோம். அதே போல் வர்ற மக்களுக்கு வந்து அருள் பளிக்கிறாங்க. யாரும் இல்லை கேட்ட வாரம் கொடுக்குறாங்க. நோய் சரியில்லை, உடல்நிலை சரியில்லை, வேறு எந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுக்குறாங்க இந்த கோயிலில். ஐயம்மன் பூஜைகள் தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு இந்த கோயிலில் வந்து பால் அபிஷேகம் மற்ற அபிஷேகம் நடைபெறும். விளக்கு போட்டுக்கலாம். நார்மலான பூஜை இருக்கும். ஆமாம். அதே போல் காலையில் 10:30 மணிக்கு பஞ்சமி பூஜை. மாதம் 2 முறை தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி காலை 10:30 மணி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே போல் மதியானம் 12 மணிக்கு அன்னதானம் கோயிலில் நடைபெறும். தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவருக்கு பூஜை நடக்கும். தேய்பிறை அஷ்டமி 10:30 மணிக்கு பாலாபிஷேகம். வர்ற பக்தர்கள் கையினால் பாலாபிஷேகம் நடைபெறும். அதே போல் பிரதோஷத்துக்கு 4:30 மணி சாயங்காலம் 4:30 மணிக்கு ஐயாவுக்கு அபிஷேகம் நடைபெறும் பிரதோஷம் அன்னைக்கு. பிறகு வர்ற மக்கள் வந்து என்ன குறைகள் இருந்தாலும் அவங்க மேலே போட்டால் உடனுக்குடன் தெருவு காணப்படும். இந்த கோயிலில் வந்து விநாயகர், சப்தகன்னி, பதஞ்சலி முனிவர், தடிகார போத்தி, சிவன், அகத்தியர், மீனாட்சி அம்மா, நந்தீஸ்வரர், சிங்க வாகனம், 2வது வந்து பைரவர் சொர்ண பைரவர், சுடலை மாடன், பேச்சியம்மன், காளி, மயானக்காளி, இந்த தேவதைகள் உள்ளே இருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து யாரும் இது வரைக்கும் பேய் பிசாசு காற்று சம்மந்தப்பட்டவங்க பூரா வெற்றியை தவிர தோல்வி இல்லை இந்த கோயிலில். குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து அம்மா அள்ளி கொடுக்குறாங்க. நிகழும் அதெல்லாம் இருக்கும். பூரா பத்திரிக்கை வந்து குமிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், நீங்கள் பத்திரிக்கை ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இங்கே வந்து நடந்தவங்களே பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க நிறையா பேர். அதே போல் வந்து விளக்கு போட்டாலே அவங்களுக்கு அந்த விளக்கு போட்ட அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு நன்மை நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு நடந்திருக்கு. இங்கே போன நேற்று கூட ஒரு திருமணம் அப்படி நடந்திருக்கு. இந்த கோயிலில் வந்து விளக்கு போட்டவங்க நடந்திருக்கு. இந்த கோயிலுக்கு தான் சிறப்பானது வந்து திருமண திருமணத்தடை அகலும், கோர்ட்டு கேஸ் அகலும். 2வது குழந்தை பாக்கியம், செல்வத்தில் பெரு செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் இந்த இடத்துக்கு வந்தாலே கிடைக்கும், கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. பஞ்சமி அன்னைக்கு வந்து அவங்க அம்மா முன்னாடி நின்னாங்கன்னா கனி கொடுப்பாங்க. பஞ்சமி அன்னைக்கு ஆமாம் கிடைக்கும். இந்த இடத்துக்கு வந்தால் கிடைக்கும். 7 வருஷம் குழந்தை இல்லாதவங்க இதே இந்த இடத்துக்கு வந்து 3 தடவை தீபம் போட்டிருக்காங்க. 4வது தடவை வந்து போடும்போது நல்ல செய்தி எங்களுக்கு. 2வது ட்வின்ஸ் 2 ரெட்டை குழந்தை சரவணம்பேட்டில் அவங்க மூலியம் சொல்லி எங்கள் ஊட்டியிலேருந்து எங்களுக்கு தகவல் கிடைக்கிது. எங்கள் அண்ணி உங்களுக்கு இங்கே வந்ததும் குழந்தையாச்சு, அதே போல் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வந்துட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது அம்மா நல்ல பலன் இருக்குது. வர்றவங்கெல்லாம் அடுத்தடுத்து செய்கிறாங்கன்னு வைங்க. இந்த கோயிலில் வந்து படுறவங்கெல்லாம் அவங்களால ஏண்டு ஒவ்வொன்றா செய்கிறாங்க. நாங்கள் செய்கிறதில்ல. இந்த செல்வம் வந்து மழை செல்வம் பெரிய விஷயம் கிடைக்குது, அம்மாட்ட கிடைக்குது. பாரம்பரியமே அம்மனை ஆமாம் பாராட்டும் போட்டும். ஆமாம் வராயவன் நினச்சாலே உங்கள் பிரச்சனை தீரும். அதே தீய சக்தி பாதிப்பு இருந்தால் இந்த கோயிலில் வந்து மிதிச்சாலே போயிடும். தீய சக்தி பாதிப்பு இருந்தால் விளையிடும். எல்லாம் கட்ட உடைக்கப்படும். இந்த இடத்துக்கு வந்தால் உடைச்சிரும். தேங்காய் தூவம் போட்டாலே உடச்சிரும். 2வது மற்ற விஷயமாக இருந்தால் நாங்கள் சரி பண்ணி விட்டுருவோம். அது விளக்கும் போடணும். மஞ்சக்கிழங்கு 108 மஞ்சக்கிழங்கை கெட்டி உங்கள் கோரிக்கை என்ன, எனக்கு திருமணம் நடக்கணும், விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சுற்றி வந்து போட்டாலே உங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். மஞ்சக்கிழங்குன்னா நம்ம குழம்புக்கு வைக்கிற மஞ்சக்கிழங்கு, விரல் மஞ்சள். ஆமாம். ஒரே நாளில் இங்கே வந்து பார்த்து ஒரே நாள் வந்து பார்த்துட்டு கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா, எனக்கு என் மகனுக்கு கல்யாணம் நடந்தால் உங்களுக்கு திருமணம் உங்களுக்கு மாங்கல்யம் சாத்துறேன் ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. 5 மணிக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு. இந்த கோயிலுக்கு வர்ற பொண்ணு அமைஞ்சிருச்சு. அதே கல்யாணம் அதே மாதிரி இங்கே அம்மாவுக்கு காட்டிட்டு இங்கே திருமணம் நடந்து வெளியே ரெசார்ட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அப்படியே இப்போ 3 கல்யாணம் நடந்திருக்கு இந்த கோயிலில். கிட்டத்தட்ட 8 கல்யாணம் 8-9 கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கோயில் எடுத்து வைத்தவுடனே நினைத்த காரியங்கள் நிறைவேறும், தீய சக்திகள் பாதிப்பு குறையும். 2வது திருமண தலை நீக்கப்படுகிறது. ஆமாம் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும், 100க்கு 100 கிடைக்கும். ஆமாம் சிறப்பு இந்த கோயில்
கோயிலுக்கும் ஸ்ரீ வாராகியம்மன் மத்திப்பாளையம் ராஜேந்திர சுவாமிகளுக்கு நன்றி. ஸ்ரீ ராஜசுவாமிகள் சரிங்களா. அது நல்லாயிருக்கும். அம்மாவாலும் நல்ல மிக்க நன்றி சாமி.